தமிழ் இலக்கணங்களை அன்று நமக்கு லகுவாக கற்றுக் கொடுத்த லோகநாயகி டீச்சர் விழா மேடையில் பாடல் மூலமாக நமக்கு வாழ்த்து தெரிவித்த அழகிய தருணம். தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா சிறு பிள்ளை, கவி பாட வந்தேன் மன்றத்தில், துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை தான், இருந்தாலும் என்னோடய உடல்நிலை சரியில்லாதனால என்னுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இன்னும் மேலும் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. லோகநாயகி டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை தெரிவித்து நன்றி கூற நமது தோழி லோகநாயகி. பிடி பீரியட் எப்போ வரும்னு நம்மள நிறைய பேர் காத்திருப்போம். அந்த நாட்களை நமக்கு முழுமையாக்கி தந்த கேபிவி சார். நடந்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களை சந்திப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த பாரம்பரியமிக்க பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், குறிப்பாக டிடி அருணாச்சலம் பிள்ளை அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் காலத்தில் மாணவ செல்வங்களை விளையாட்டுத்துறை, ஜூனியர் ரெட் கிராஸ், ஸ்கவுட் அண்ட் கைடு போன்ற அமைப்புகளிலே ஈடுபடுத்தி அவர்களை மாவட்ட, மாநில, தேசிய அளவில் அழைத்து சென்று அவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற்று தந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் மென்மேலும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய பார்த்து தெரிந்து கொண்டேன். மேலும் இந்த வாழ்வில் நீடோழி பல சாதனைகளை புரிந்து வாழ வாழ்த்தி, கதிர்வேல் சொன்ன மாதிரி குரு பயிற்சி, மாதா பிதா குரு தெய்வம் என்பதுக்கிணங்க இந்த குரு பயிற்சி நாளில் எங்கள் அனைவரின் சார்பாக உங்களை வாழ்த்தி சிறப்புற வாழ, நீடோழி வாழ வாழ்த்தி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி நாட்களில் பார்த்த அதே வேகம் அன்று நமக்கு பாடம் எடுத்தவர் விழா மேடையில் நம் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து ஒரு நிமிடம் பள்ளி நாட்களை நினைவுக்கு கொண்டு வந்த ஜிவிஎல் டீச்சர். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். காலம் பொன் போன்றது. எனக்கு இதை வர முடியாதுங்கிறனால ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி குட்டி ஜிவிஎல்னு பேர் வாங்கினேன். சுதா டீச்சர் இன்னைக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என் சார்பாக வாசிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படியாவது உங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடுங்கன்னாங்க. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் ஹரிகரனை சொல்லணும். என்னுடைய மூத்த மகன், அவனுடைய கண்டிப்பு, அவனுடைய ரொம்ப வேண்டுகோள், நீங்கள் இல்லாமல் வராமல் எப்படி ஃபங்க்ஷன், பள்ளிக்கூடமும் எனக்கு வீடும் 2 கண்ணு மாதிரி, அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டான். 2 தான் முக்கியம், 2 கண்ணுன்னு சொல்லும்போது 2ஐயும் விட முடியல. அதையும் முடிச்சு இதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி அவசரமாக வந்து அந்த ஸ்கிரிப்டை மட்டும் வாசிட்டு போயிடுறேன். இதுவுமே எனக்கு நேற்று வரை வாசிக்க முடியாது, குரல் நான் சரியில்லாமல் இருந்தது. இன்றைக்கி உங்களுக்காக கடவுள் அதையும் சரி பண்ணிட்டாரு. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக நீங்கள் தந்ததில் நாங்கள் உங்களுக்கு முதலில் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி உரை கூட்டத்தில் கடைசியாகத்தானே வரும், முதலிலேயே வருகிறதே என யாரும் நினைக்க வேண்டாம். தினமும் உணவு உண்பதற்கு முன்பு ஒரு நொடி அதை கொடுத்த உழவனுக்கும் அவனுக்கு உதவிய வருண பகவானுக்கும் நன்றி கூறிவிட்டு உண்பது போல முதலில் ஓகே உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்கள் குழந்தைகளை மாதம் ஒரு முறையேனும் அந்த நூலகத்திற்கு கூட்டி சென்று நூல் பல கல் என்பது போல அவர்கள் விருப்பத்திற்கேற்ற கதை புத்தகங்களோ பாட்டு புத்தகங்களோ விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற கண்ணதாசன் இன்னும் பல அறிஞர்களின் நூல்களையோ கவிதைகளையோ வாசிக்க கற்றுக் கொடுங்கள். அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள். அதில் விருப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். இதை சொல்ல வேண்டும் என எனக்கு தோன்றியதற்கு காரணமே MK சார் அம்மாதான். இன்று நான் இந்த சபையில் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள், விஜயலட்சுமி நீ இந்த பிள்ளைகளுக்கு திருப்பாவை திருவம்பாவை சொல்லிக்கொடேன் என்பார்கள். நான் பள்ளியில் இருக்கும்போது முழுமையாக செய்ய முடியவில்லை. விருப்பம் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் இடைவேளையின் போது 15 நிமிடங்கள் அந்த மரத்தடியில் தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அவ்வை ஆசிரமத்தில் என்னால் திருப்தியாக சொல்லிக் கொடுக்க முடிந்தது. அதே போல் அடையக்கருங்குளத்தில் அன்னை ஜோதி இல்லம் என்று ஒரு வீடு உள்ளது. அங்கு தம்பி செல்வகுமார் என்பவர் தன் 2 குழந்தைகளோடு 60 மனநலம் குன்றிய குழந்தைகளை வைத்து பராமரிக்கிறார்கள். அவர்கள் அன்புடன் நடந்து கொள்வதற்கு செலவில்லை என்பார்கள். அவங்க என்னிடம் கூறியது, எங்களுக்கு உணவு துணிமணி கொடுக்க நிறைய டோனர்ஸ் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தான். அதை அவர்களை பெற்றவர்கள் கூட கொடுப்பதில்லை. பலரும் அவர்களை கொண்டு விடுவதோடு சரி, பார்க்க வந்தால் கூட வந்து விடுவார்களோ என்று பாரமாகிவிடும் என நினைப்பவர்கள் தான் அதிகம். நீங்கள் வாங்கம்மா இந்த பிள்ளைகளோடு இருந்து விட்டு போங்க என்பார்கள். நானும் மாதம் ஒரு நாள் 2 ஆசிரமங்களுக்கும் சென்று வருவேன். என்னால் முடிந்ததை அந்த குழந்தைகளுக்கு செய்வேன். எல்லாம் பணியில் இருக்கும் வரைதான். பணி நிறைவிற்கு பின் இயலாமல் போகிறது. காரணம் முதுமை. இப்போ அவர்களில் 20 பேர் நன்கு குணமாகி அவரவர் சொந்த கால்களில் நிற்கிறார்கள். ஒரு பையன் நல்லா படித்து போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்து நன்றாக இருக்கிறான். ஒருவன் வெளிநாட்டில் வேலை செய்து அந்த வருமானத்தையும் ஆசிரமத்திற்கு செலவு செய்கிறான். இது போன்ற இடங்களுக்கும் உங்கள் குழந்தைகளை வருடத்திற்கு ஒரு முறை ஏனும் அவர்களின் பிறந்த நாளின் போதோ உங்கள் கல்யாண நாளின் போதோ அல்லது உங்கள் மூதாதையர்களின் நினைவு நாளின் போதோ அழைத்து சென்று அவர்களோடு 1 மணி நேரம் செலவழித்து விட்டு வாருங்கள். அது அவர்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் அதை கண்கூடாக கண்டிருக்கிறேன். உங்கள் சேவை உங்கள் வீட்டோடு உறவுகளோடு மட்டும் முடிந்துவிடக்கூடாது. உலகம் பறந்தது, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்பதல்ல வாழ்க்கை என்ற கூற்றுப்படி நாம் நமக்குள் தேட ஆரம்பித்தால் நமக்கான பாதையை பிரபஞ்சம் நமக்கு அழைத்து செல்லும். 3வதாக முடிவாக ஓரிடத்தை சுட்டி காட்டிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். கடையம் அருகில் பாப்பான்குளம் என்ற ஒரு ஊரில் திருவெண்காடர் என்ற ஆலயம் உள்ளது. அங்கு 10 பசங்க இருக்கிறாங்க. 10 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்கிறார்கள். இறைப்பணியோடு பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டு அவருடைய பெயர் ஆட்டோ டிரைவர் ராமகிருஷ்ணர் என்பவர் தன்னுடைய 3 வயது குழந்தை கையில் அந்த உணவை கொடுத்து, தாத்தா உள்ளே படுத்திருப்பார், அவருக்கு நடக்க முடியாது, உள்ளே கொண்டு அவர் தலைமாட்டில் வைத்து விட்டு வா என்று சொல்லுவான். அந்த குழந்தையும் சென்று வைத்து விட்டு வரும். இவர்களையெல்லாம் பார்க்கும்போது நான் வெறும் கால் தூசி என்று எனக்கு தோன்றும். எப்போவாவது அங்கே அப்பப்போ கிடைக்கும் நேரத்தில் அங்கே செல்வேன். எனக்கு ஜிபே எதுவும் தெரியாது. ஹரிகரன் மூலம்தான் நான் இந்த மாதிரி உதவியை செய்கிறேன். அவனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அவனுடைய துணைவி ஜெயாவும் என்னுடைய பெற்ற மகள் மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் இவங்க 2 பேர் மாதம் பேரன் எல்லாரும் ஒரு சந்தோஷம். அதனால தான் முதல்ல அந்த குழந்தைங்களை கூப்பிட்டேன். அடுத்தது காலப்போக்கில் என் கதை கடவுள் காலடியில் முடிந்தாலும் இந்த பணி உங்கள் மூலம் உங்கள் குழந்தைகள் மூலம் தொடர வேண்டும் என நான் விரும்புகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் 1 ரூபாய் போட சொல்லுங்கள். வருட கடைசியில் தான தர்மத்திற்காக அந்த 365 ரூபாயை நாம் செலவழிக்கலாம். 36 ரூபா ஒரு வைக்கக்கட்டு. அந்த ஆசிரமத்தில் ஒரு 900 பசுமாடுகள் இருக்கிறது. இந்த 3 இடங்களை எனக்கு தெரிந்த இடம். உங்களிடம் அதை கடத்தி விட்டு செல்கிறேன். மீண்டும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை புரிந்துள்ள என் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பு செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லோரும் பல்லாண்டு வாழ்க. நன்றி. ஜிவிஎல் டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்க தோழி நித்ய மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். பள்ளி நாட்களில் கோபமாக திட்டினாலும் கனிவாக தமிழை கற்றுக் கொடுத்த சந்திரா டீச்சர். இவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும். ஏன்னா அந்த தலைப்பே ரொம்ப ஈர்த்தது என்னை. உவகை பெருவிழா
ரொம்ப அருமையான செலெக்ஷன். அதுவும் ஏஹெச் நாராயணன்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்? ஏன்னா என்கிட்ட படித்த அந்த பையன் அந்த வருஷம் தமிழில் செகண்டு, ஸ்டேட்டில் செகண்டு. அது மட்டும் இல்லை, அந்த இன்விடேஷனுக்கு அடுத்தது ஒரு குரல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கற்க கசடரை. அந்த குரல் வழி குரலுக்கே ஒரு உயிர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பரீட்சையில் எழுதியிருப்பாங்க. அதை நிஜத்திலையும் வாழ்க்கையிலையும் நடைமுறை காட்டியுள்ளார்கள். மேலும் இன்றைய உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. உள்ளங்கையிலே எல்லாம் உலகத்தை பார்க்கிறோம். அந்த பரபரப்பான அந்த உலகத்தில் கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது, பண்பாடு தேய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம பள்ளிக்கூடம் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அதுக்கு பிறகு கல்வியையும் சிறப்பாக கற்றுக் கொடுத்த பள்ளிக்கூடம். நான் 90 இங்கே வேலைக்கு வந்தேன். அப்போ எனக்கெல்லாம் அந்த ரொம்ப இந்த மண் ரொம்ப பிடிச்சி விட்டது. ஏன்னா இந்த மண்ணில் உள்ள அந்த மைந்தர்கள், அது ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பண்பாட்டோடு நடந்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் எனக்கு படிக்க வாய்ப்பு இல்லையேன்னு நான் ரொம்ப வருந்தினேன். ஏன்னா அங்கே அப்போ படிக்கிற பிள்ளைங்க உங்களையெல்லாம் பார்த்து நான் பொறாமையாக தான் பட்டிருப்பேன். அவ்வளோ ஒரு பண்பாடான ஒரு பள்ளிக்கூடம் இன்றும் பல சோதனைக்கு பிறகு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய உள்ளத்து ஆர்வம். இந்த பண்பாடு நீங்கள் கட்டி காட்ட வேண்டும். எல்லோரும் மாணவர்கள் அனைவரும் அவங்க குடும்பத்தோடு நலமுடனும் நல்ல நீடித்த ஆயுளோடும் மேலும் மேலும் பல வளங்களை பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தையல் பீரியடையும் தையல் டீச்சரையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. ஆமாங்க, ஓடு தையல், சாய்வு தையல், கெட்டி தையல், சங்கிலி தையல்னு விதவிதமா தையல் கற்றுக் கொடுத்ததோட மட்டும் இல்லாம கூட பின்னவும் கற்றுக் கொடுத்த நம்ம விசாலாட்சி டீச்சர். நாமம் துளங்கும் பள்ளி ஆசிரியர் நிர்வாகி அன்பு நிறை மாணவரும் வாழிய நீடு, வாழியவே வாழிய நீடு. இந்த மாணவர்கள் என்றென்றும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ திருவருள் இளஞ்சி திருக்குமரன் திருவருள் கிட்ட வேண்டுகிறேன்.